சம்பவத்திற்கு பிறகு முதலாக கேமராவை பார்த்து தும்பிக்கையை ஆட்டி உற்சாகமாக நடனமாடிய தெய்வானை யானை ஒளிந்து விளையாடிய காட்சிகள். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பராமரிக்கப்பட்டு வரும் தெய்வானை யானை மிதித்ததில் அதன் பாகனின் உறவினரும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. கடந்த 18ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்தில் பாகன் உயிரிழந்தது கூட தெரியாமல் தெய்வானை யானை அவரை எழுப்ப முயன்ற காட்சிகளும் வெளியாகியிருந்தன. கோவில் வளாக பகுதியில் யானைக்கென்று 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் தனியாக அமைக்கப்பட்டிருக்கும் குளியல் தொட்டியில் நாள்தோறும் உற்சாகமாக குளித்து வந்த தெய்வானை இந்த சம்பவத்திற்கு பிறகு தனி அறையில் வைத்து கவனிக்கப்பட்டு வருகிறது. தெய்வானையை பொதுமக்கள் பார்க்க அனுமதி மறுக்கப்பட்டு கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் வனத்துறையினர் கட்டுப்பாட்டில் வைத்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது.